ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். வரிசையாக வந்து இந்த வீடுகளில் உள்ள டெக்னிக்கல் ஐடியாஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெண்டிங்கான ஸ்டைல்லையும் சரி, இல்லை நிறைய கான்டெம்பரரி ஸ்டைல்லையும் சரி, இந்த மாதிரி வந்து வீடு கட்டுறதை விட அவங்க வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல தரமாக இருக்கணும், லைஃப் லாங் ஃபுல்லாக அது வந்து உழைச்சி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி தான் விருப்பப்பட்டு வீடு கட்டுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புது வீடு கட்டும் போதே சரி, செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே வந்து பாத்ரூம்ஸு, தென் எங்கெங்கெல்லாம் வந்து சங்க நிறையா இருக்கும் அது எல்லா இடத்துலையுமே வந்து பால்கனிஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து அதோடு நிற்கிறது இல்லை, மேலே வந்து டெரஸ்லேயும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணிடுறாங்க. புது வீட்லேயே கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேணாம், ஸ்டார்டிங்லேயே பண்ண சொல்லி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வெரி வெரி குவாலிட்டியான ஒரு குட் கஸ்டமரோட வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மொட்டை மாடியில் வந்து தண்ணி தேங்குறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கீழே அந்த தலைவோட்டில் உள்ள ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாமே வந்து லூஸ் பார்ட்டிகல்ஸ் ஆயிரும். அது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறப்போ வந்து நல்லா ஹார்டாக சூப்பராக இருக்கும். தென் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அது அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறம் தண்ணி அதோட இறங்கி வந்து சீலிங்கில் ஃபுல்லாமே வந்து தண்ணி வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே நம்ம வந்து பீம் போட்டிருப்போம், பில்லர் இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணும். தென் அதுக்கப்புறம் டோட்டல் சன்ஷேடு வச்சுருக்க ஒரு 7 அடிக்கு நம்ம வந்து ஒரு காங்கிரீட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஃபுல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற சென்ட்ரிங்கில் தான் வந்து இறங்க ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் கீழே விழுந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டல் ஸ்ட்ரக்சரோட அந்த பில்டு குவாலிட்டியை நம்ம வந்து இழந்துருவோம். ஸோ டோட்டலாக வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நம்ம வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு புதுசாக வீடு கட்டும் போதே வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெதர் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூவி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சன்லைட் வந்து டேரெக்டாக வந்து அதில் விழுகாது. நம்ம வெயிலில் கூட அந்த கோட்டிங் மேலே வந்து நம்ம நடந்து போய்க்கலாம். கால் வந்து சுடாது. கீழே வந்து ஹீட்டும் வந்து இறங்காது, நல்ல கூலிங்காக இருக்கும். ஸோ அது போக மட்டும் இல்லை, வாட்டர் ப்ரூஃபும் வந்து நமக்கு வந்து அந்த இதில் வந்து கோட்டிங்கில் வந்து கிடச்சிரும். அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த டெரஸ். நிறைய இந்த கொத்தனார் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய டஸ்ட் எல்லாமே இருக்கும் டெரஸில். அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஃபுல்லாமே இது சிமெண்ட் அந்த கலவை வந்து அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த டஸ்ட் எதுவும் இருந்தாலும் சரி, நம்மளோட கோட்டிங் வந்து அதில் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ அதனால் எல்லா டஸ்ட்டையும் நம்ம வந்து எடுக்கணும். லூஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேக்கிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க்கு தான் இப்போ நம்ம வந்து இதில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த பார்டரில் வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பட்டி இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பட்டி வைக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பார்டர் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பார்டரில் ஃபுல்லாமே சிமெண்ட் மணல் கலவையில் வந்து போஸ்கோசம் 475 நம்ம பாலிமர் கண்டென்ட்டில் உள்ள அந்த லிக்விட் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதான் வந்து ஃபஸ்ட் கோட்டு வந்து நம்ம வந்து பாலிமர் கண்டென்ட்டில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் கோட் வந்து அடிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, பாண்டிங் ஏஜென்ட்காண்டி. நம்மளோட நெக்ஸ்ட் அடிக்க போகிற நம்ம கோட்டிங் வந்து தரையோடு வந்து ஸ்டிக் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைமர் கோட் அடித்தாச்சு அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆகிரும். லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது போஸ்டிக்கில் வந்து சீலர் கோட்னு ஒன்று வருது. பட் எக்கனாமிக்காக பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டில் வந்து போஸ்கோசம் 475 வச்சு பண்ணிடலாம். ஸோ பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஒயிட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஹீட்டு வந்து நமக்கு வந்து குறையும். கீழே வந்து ஹீட் வந்து இறங்காது. மினிமம் வந்து 5 to 8 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு வந்து ரிலேட் பண்ணி தான் நமக்கு வந்து கீழே வந்து வரும். ஸோ இதான் ஃபஸ்ட் கோட் ஃபுல்லாமே வந்து அடிச்சிட்டோம். ஸோ இதான் ஃபைனல் கோட், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்தோம். ஸோ ஒரு பொருளை வந்து தரமாக வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட, அந்த பொருளை வந்து எப்படி நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஒர்க்கில் தான் வந்து நம்மளோட அந்த ப்ராப்பர் அவுட்புட்டே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
ஒரு புது வீட்டுக்கும் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷனோடு இருக்கிற ஒரு கஸ்டமர் நல்ல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம அந்த வீட்டுக்கு பண்ணாலும் சரி அதனால் பார்த்து பண்ணணும். லைஃப் லாங் ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு டைம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே வேறு எந்த கன்வென்ஸும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நிம்மதியாக வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து வீட்டுகள் பண்ணுறது நல்லது. வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது பில்டிங்கில். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எந்த வித இஷ்யூவும் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து நம்ம வந்து அந்த ஓன் ஹவுஸை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய என்னென்ன டெக்னிக்கல் ஐடியாஸ் வேணுனாலும் சரி, வேறு எந்த வாட்டர் ப்ரூஃபிங் ரிலேட்டடாக வேறு என்ன கொஸ்டின்ஸ்னாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். டேரெக்டாக எனக்கு கூட கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் சரி, எந்த டைம்னாலும் சரி நான் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கிறோம். வேறு எந்த அப்ளிகேஷன் ஒர்க்னாலும் சரி எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டீலர்கிட்ட அவங்க நியர்பை கிடைக்கும் அப்படின்னாலும் சரி நாங்கள் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிடலாம். நிறைய பேர் யூடியூப்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நிறைய அப்ளிகேஷன் ஒர்க் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாத்துக்கும். யூடியூப் வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் சரி எங்களோட தேங்க்ஸை வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிறோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பை.